வணக்கம் மக்களே, த எஸ் குயின்ஸ் லாக்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி காளான் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 டம்ளர் பாஸ்மதி அரிசியை கழுவி 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸ் காளானை க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் 3, 2 பெரிய தக்காளி, சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 டம்ளர் ரைஸுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். பிரியாணி மசாலா காரமாக இருக்கும், அதனால் தனி மிளகாய் தூள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. எனக்கு காரம் பிடிக்கும், அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை. இப்போ குக்கர் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோனையும் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி போட்டு கிண்டிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க மசிகிறதுக்கு. நல்லா மசிஞ்ச அப்புறம் புதினா, மல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாமே போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. அதோட காளானையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். காளானில் நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த தண்ணியை நல்லா வற்ற விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதே டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 3 டம்ளர் அரிசிக்கு 4/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது அரிசி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இப்போது நெய் சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு விசில் வந்தோடனையும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுட சுட காளான் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. போகும்போது பெல் ஐக்கானை டிங்குன்னு தட்டிட்டு போயிடுங்க.